அனைவருக்கும் வணக்கம். குருஷேத்திரத்தில் மகாபாரத போர் நடந்துச்சு. அந்த போரில் பார்த்தீங்கன்னா கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் நடந்துச்சு. இதில் பாண்டவர்கள் ஜெயிச்சிடுறாங்க. அவங்க எப்படி ஜெயிச்சிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கிருஷ்ணா, பகவான் கிருஷ்ணனோட உதவியால் ஜெயிக்கிறாங்க. அப்போ போர் முடிஞ்சிட்டு எல்லாருக்குமே தெரியும், அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கிருஷ்ணா, பகவான் தான் தேர் ஓட்டுறாரு. போர் முடிஞ்சவொடனே அர்ஜுனனை வந்து எப்போ அர்ஜுனா தேரை ஓட்டி இறங்குப்பா அப்படின்னு சொல்லி லார்ட் கிருஷ்ணா சொல்கிறாரு. அர்ஜுனன் சொல்கிறான், கிருஷ்ணா நீ தானே ஃபஸ்ட்டு இருக்கீங்க, நீ தானே முதல்ல இறங்கணும்னு சொல்கிறான். இல்லைப்பா நீ ஃபஸ்ட் இறங்கு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறாரு. கிருஷ்ணன் சொன்னதுக்கு ஏற்றாப்புல அர்ஜுனன் ஃபஸ்ட்டு இறங்கிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் அதுக்கப்புறம் இறங்குறாரு. கிருஷ்ணன் தேரை விட்டு இறங்கையும் தேர் வந்து வெடிச்சு சிதறிட்டு பார்த்துக்குங்க. இந்த தேர் ஏன் வெடிச்சு சிதறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் அழியணும், பாண்டவர்கள் அழியணும் அப்படின்னு சொல்லி அந்த கௌரவர்கள் படையினர் அம்பு விட்டுருப்பாங்க. மந்திரத்தை எய்து அம்பு விடுறாங்க. அந்த அம்பு வந்து அந்த தேரில் பாயுது. இப்படி ஏகப்பட்ட அம்பு, தீய சக்திகள் கொண்டு அந்த அம்பு வந்து தேரில் பாயுது. அது கிருஷ்ணர் அந்த தேரில் இருக்கிற வரைக்கும் அந்த தேரை ஒன்றும் பண்ண முடியல, அர்ஜுனனையும் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அர்ஜுனன் அந்த தேரை விட்டு கிருஷ்ணர் இறங்கையும் தேர் வெடிச்சிருது. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உடலாகிய தேரை பரமாத்மாவாகிய கடவுள் வந்து இயக்குனாருன்னா அது எவ்வளோ பெரிய தீய சக்தியாக இருந்தாலும் சரி, நம்மளால் அது ஒன்றுமே பண்ண முடியாது. பாய்.